இங்க வானதியும் பாத்தீங்கன்னா நம்ம சேரனோட வீட்டுக்கு வந்ததும் நிலாவும் பாத்தீங்கன்னா நம்ம வானதிக்கு குடிக்க காஃபி குடிப்பாங்க. அதே மாதிரி வானதியும் பாத்தீங்கன்னா பாண்டி கூட அவங்களுக்கு நடந்த பிரச்சனையை சொன்னதும் நிலாவும் பாத்தீங்கன்னா சோழனுக்கு நடந்த விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதே நேரம் நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி காஃபில நீங்க ரொம்ப காஃபி தூள் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், அடுத்த தடவை வரும்போது நல்ல காஃபி எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. கொழுப்ப பாத்தீங்களா நம்ம வானதிக்கு. அதே மாதிரி வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நிலாவும் பாத்தீங்கன்னா இன்னும் சோழன் வரலன்னு அக்கறையா கேட்க அதை நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால பாண்டி பாத்தீங்கன்னா அவன் வர லேட் ஆகும்னு எனக்கு கால் பண்ணி சொன்னான்னு சொல்லுவாங்க. நிலாவும் பாத்தீங்கன்னா சோழன் வர்றதுக்குள்ள தூங்காம அங்கேயும் இங்குமா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க சோழன் வந்ததான் நிலாவும் பாத்தீங்கன்னா எதுக்காக லேட் அப்படின்னு கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சோழனை சாப்பிட்டு படுக்க சொல்லுவாங்க. பாண்டியும் பாத்தீங்கன்னா தூங்காம நம்ம சோழன் கிட்ட வந்து நிலா அவங்க தேர்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நிலா ஒன்னு லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க வானதியும் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கு கால் பண்ண சோழனும் பாத்தீங்கன்னா எடுத்து பேசுடா, சாரி கேட்க தான் போன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பாண்டியும் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசுதான். வானதியும் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதானே தெரியும் அப்படி இப்படின்னு கோபத்துல திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிட்டு நம்ம சோழங்கிட்ட போன் வந்தா மட்டும் என்ன எழுப்பிடாதடா, இந்த கருமத்தை ஃபர்ஸ்ட் நான் சைலண்ட்ல போட்டு படுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க.